வீடு. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா பாகற்காயில தாங்க ஒரு ரெசிபி வந்து இன்னைக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன். நான் இன்னைக்கு பாகற்காயில சிப்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க. ஸோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா பாகற்காய் கசப்புன்னு சொல்லி யாருமே வந்து அதை விரும்ப மாட்டாங்க. ஸோ கசப்பு இல்லாம நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஸோ குழந்தைங்களும் பாத்தீங்கன்னா பாகற்காய் அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த சிப்ஸ் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அதுல கசப்பு தெரியல அப்படின்னா அவங்க ஈஸியா சாப்பிடுவாங்க. ரொம்பவே உடலுக்கு வந்து ரொம்பவே நல்லதுங்க. ஸோ கசப்பே இல்லாம இந்த பாகற்காய் சிப்ஸ் வந்து நம்ம எப்படி போடுறதுனால இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த கசப்பே இல்லாத பாகற்காய் சிப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் பாவக்காயை எடுத்து சின்ன சின்ன ரவுண்ட் பீசஸாக வந்து கட் பண்ணி இருக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி இருக்கிறேன். உள்ளே இருக்கிற விதைகள் எல்லாத்தையும் நான் வந்து எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி இருக்கேங்க. ஒரு 2 பாகக்காய் வந்து நான் இன்னைக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா கொஞ்சமாக உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தகுந்த அளவுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிட்டு இந்த பாகக்காய் வந்து முழுகிற அளவுக்கு வந்துட்டு நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இது வந்து நான் ஏன் செய்கிறேன் அப்படின்னா பாகக்காயில் இருக்கிற கசப்பு தன்மை வந்து போகிறதுக்காக நான் செய்கிறேன். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே ஊற வச்சிடலாங்க. இப்போ உப்பும் தண்ணியும் ஊற்றிட்டு இந்த பாகக்காயை வந்துட்டு லைட்டாக பெரட்டி விட்டுருங்க. பெரட்டி விட்டுறலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பாகக்காயில் இருக்கிற கசப்பு தன்மை வந்து போயிடும். அதுக்காக நான் வந்து இது பண்ணுறேன். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு இது எடுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே ஊறிருக்கு. 10 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு இதை எடுத்துட்டு இப்போ இந்த தண்ணி வந்துட்டு வடிச்சுட்டு மறுபடியும் புது தண்ணி ஒரு வாட்டி ஊற்றி இதை ஒரு வாட்டி அலசி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் வந்துட்டு மறுபடியும் புது தண்ணி ஊற்றி அலசி நானே எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இன்னொரு பவுல் வச்சுருக்கேன். இப்போ இந்த சிப்ஸ் வந்து போடுறதுக்கு எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த பாவக்காய் வந்து தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு இந்த பவுலில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாவக்காய் ஆட் பண்ணிட்டேன். இப்போ காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வரமிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணுறேங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வரமிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது நார்மல் வரமிளகாய் தூள் தான். அடுத்தது காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தான். கொஞ்சம் லைட்டாக காரம் இருந்துச்சு அப்படின்னா கசப்பு தன்மை கொஞ்சம் தெரியாது. அடுத்தது அரிசி மாவு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்தது கார்ன்ஃப்ளவர் மாவு, இது வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அரிசி மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு போடும்போது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், எண்ணெயில் வந்து மசாலா பிரியாமல் இருக்கும். அடுத்தது கடல மாவு வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடல மாவு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ 3 ஸ்பூன் அளவுக்கு கடல மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது இதுக்கு தகுந்த அளவுக்கு கொஞ்சமாக உப்பு, நம்ம ஆல்ரெடி உப்பு வந்து போட்டு ஊற வச்சுருக்கோம் தண்ணி ஊற்றி. ஸோ அதனால் வந்துட்டு லைட்டாக கொஞ்சமாக போட்டுட்டு டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் போட்ட அளவே உப்பு வந்து போதுமானதாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மசாலா எல்லாமே வந்துட்டு பாவக்காயில் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பரட்டிக்கலாம். லைட்டாக தண்ணி விட்டு கூட பரட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் லைட்டாக தண்ணி விட்டு இந்த மாதிரி பாவக்காய் வந்து ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பரட்டி இருக்கேன். இப்போ இது வந்துட்டு ஒரு 1/2 hour வந்துட்டு இருக்கணும். இப்போ எல்லா பாவக்காயிலையும் இந்த மசாலா வந்து ஒட்டி இருக்கணுங்க. இது நல்லா ஊறணும். ஒரு 1/2 hour நல்லா ஊறிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம எடுத்து சிப்ஸ் போடலாம். இப்போ இது ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருக்கேன். இப்போ 1/2 hour ஆயிடுச்சுங்க. இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து சிப்ஸ் போடுறதுக்கு இந்த பாவக்காய் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதை சிப்ஸ் போட்டு எடுத்துடலாம். இப்போ இதுக்காக ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ இந்த கடாயில் வந்துட்டு ஆயில் வந்து ஊற்றிருக்கேன். இப்போ அந்த ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிட்டு இருக்குதுங்க. இதை வந்து நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்படி வேணாம் அப்படின்னா தோசைக்கல்லில் வந்து ஒவ்வொரு பாவக்காய் பீசஸாக போட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்துட்டு நல்லா திருப்பி போட்டு அந்த மாதிரி வேக வச்சு எடுக்கலாம், ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லாயிருக்கும். நான் அதனால் வந்துட்டு இன்றைக்கி வந்து அப்படியே எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன். இப்போ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ பாவக்காய் எடுத்துகிட்டு ஒவ்வொரு பீசஸாக வந்து நான் உதிர்த்து விடுறேன். இந்த மாதிரி உதிர்த்து விட்டோம் அப்படின்னா ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கும். இப்போ பாருங்கள், பாவக்காய் பீசஸை ஒவ்வொன்றா உதிர்த்து விடுறேன். இப்போ இது வந்து ஒரு 5 to 5 minutesக்குள்ளே வந்துட்டு கொஞ்சம் அடுப்பை வந்து நான் இப்போ ஸ்லோவாக வச்சுருக்கிறேன், எனக்கு தீயக்கூடாதுன்னு. ஸோ அதுக்காட்டி வெந்துருங்க, குக் ஆயிரும். சிப்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். பொன்னிறமாக மாறணும். அதனுடைய கலர் வந்து மாறிடுச்சு அப்படின்னா நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இன்னும் கலர் மாறல. ஸோ இன்னும் 2 minutes இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து இதை எடுத்துடலாம். ஸோ நம்மளுடைய பாவக்காய் சிப்ஸ் பாருங்கள் இப்படி தான் இருக்கும். ஸோ ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற பாவக்காய் எல்லாத்தையும் வந்து இதே மாதிரி நான் வந்து பொரிச்சு எடுத்துடுறேங்க.
ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம பொரிச்சு எடுக்கும் போதே வந்து அந்த பாவக்காயில் இருக்கிற கசப்பு போயிடும். ஃபர்ஸ்ட்லேயே நம்ம வந்து உப்பு தண்ணி போட்டு நம்ம ஊற வச்சதுனால அதுலேயும் கொஞ்சம் கசப்பெல்லாம் போயிடும். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய கலர்ஃபுல்லான கசப்பு இல்லாத பாவக்காய் சிப்ஸ் வந்து இன்னைக்கு ரெடி ஆயிருக்கு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.